லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்னா. ஒரு 2-3 நாளாகவே கேரளாவில் நடந்த அந்த சம்பவம், இந்த பேருந்தில் ஒரு பெண்மணி குறித்த அந்த சம்பவம் மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதனால் அவர் உயிரிழந்தார். இது உண்மையிலேயே எந்த காரணத்துக்காக எடுக்கிறாங்க, இல்லை ரீல்ஸ் மனநிலை இப்படி உருவாக்கி விட்டுருதா, இல்லை சமூக வலைதளங்கள் அவங்கள அந்த மாதிரி மாற்றுதா? இது என்ன தான் பிரச்சனை? இது அதாவது சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு வரப்பிரசாதமாக இருக்கோ அதுக்கு நேர் எதிராக இன்னொரு பக்கம் பெரும் சீரழிவாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கேரளாவில் நடந்த அந்த சம்பவம் இருக்குல்ல, சம்சிதாங்கிற அந்த பொண்ணு ரீல்ஸு, இன்ஸ்டா ரீல்ஸு இது மாதிரி போடக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த உலகத்துக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு போதை மாதிரி, அது ஒரு போதை, கிட்டத்தட்ட ஒரு போதைப் பொருள் மாதிரி தான். அதோட சேர்த்து இப்போ அதுக்கு பின்னாடி பணம் இருக்குது அப்படிங்கும்போது கூடுதலாக அது உங்களுடைய நிலையை தடுமாற வைக்குது அப்படிங்கிற நிலை மாறுது. இப்போ இந்த பொண்ணு போட்ட காணொளி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேருந்து பயணம், அந்த பேருந்து பயணத்தில் ஒருத்தர் உரசுறாரு, தவறான தொடுகை இருக்குது அப்படிங்கிறது. பேருந்து பயணம், ரயில் பயணம் எல்லாத்துலேயுமே பெண்களும் அனுபவித்திருப்பார்கள், ஆண்களும் ஆண்கள் வெளியே சொல்லலை, அவ்வளோதான். அதை ஆண்களுக்கு ஆண்களாலும் நடக்கும், ஆண்களுக்கு பெண்களாலும் நடக்கும். பெண்கள் விக்டிமாக அதை சொல்கிறதுக்கான இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல அந்த செய்த நபர் குற்றவாளியாக பார்க்கப்படக்கூடிய சமூக சூழல் இருக்கிறதுனால பெண்களால் சொல்ல முடியுது. அதுவும் இல்லாமல் எல்லா பெண்களாலையுமே அதை சொல்ல முடிகிறதும் கிடையாது. எல்லா பாதிக்கப்படுற பெண்களும் மாதிரியே வெளியே சொல்ல முடியாத பெண்களும் இருக்காங்க, வெளியே சொல்லக்கூடிய ஆண்களும் ஒரு சிலர் இருப்பாங்க. அது ரொம்ப மைனாரிட்டியாக இருப்பாங்க. ஆக இந்த பேருந்து பயணங்கள், இந்த மாதிரியான உரசல்கள், சீண்டல்கள் இதெல்லாம் எல்லாருமே எல்லா காலகட்டத்திலையுமே எதிர்கொண்டு கடந்து தான் வரும். அது தவிர்த்துட்டு திட்டமிடாமல் இயல்பாக நடக்கும். நீங்கள் ஒரு சாலை கூட்டத்தில் நடந்து போவது கூட யதார்த்தமாக ஒரு ஆணும் பெண்ணும் கூட மோதிக்கிட்டதுக்கான சூழலும் கூட நடக்கும். அது தவிர்க்க முடியாது. அது திட்டமிடாது நடக்கிறத நம்ம பெரிய குற்ற செய்யலாம். ஆனால் திட்டமிட்டு ஒருத்தங்களுடைய உடலை அவர்கள் விரும்பாத பட்சத்தில் தொடுறது அப்படிங்கிறது அநாகரிகமானது, அது சட்டப்புறம்பானது, சட்டத்தின் கண்டனத்துக்குரியது. அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடியது. ஆனால் இந்த பொண்ணு செஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தொடுவதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காணொலியை பார்த்ததுலன்னு நம்ம வச்சு தான் அவர் பாட்டுக்கு பின்னாடி இப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா உரசுறதுக்காகவே அதை காணொலி எடுக்கிறதுக்காக, இப்படி ஒரு காணொலி எடுக்கணுங்கிறதுக்காகவே போய் நீங்கள் அப்படி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் நின்னா கையை ஆட்டவோ வைக்கவோ ஏதோ செய்ய தான் செய்வாங்க. அது இயல்பாக இருந்திருக்கும். அல்லது அந்த பொண்ணு வீடியோ எடுக்கிறாங்க. அதை இப்போது அந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, ஒருத்தங்களை வீடியோ எடுக்கிறதுக்காக யாரும் தன்னுடைய மார்பை உரசுறதுக்கு எந்த பெண்ணும் இடம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? இதுதான் நம்மளுடைய உடல் உறுப்பில் தொடக்கூடாத பாகத்தில் ஒருத்தங்களுடைய கை படுது அப்படின்னா 4 அப்புவாங்க, நம்ம விலகி நிற்போம். இதுதான் யதார்த்தமாக செய்யக்கூடிய. விலகி நிற்போம், முறைச்சிட்டு போவோம், தள்ளி நிற்போம் அப்படிங்கிறத யதார்த்தம் செய்வோம். ஆனால் நீ நல்லா உரசு, எனக்கு வீடியோவில் ரெக்கார்ட் ஆகணும்னு யாருமே செய்ய மாட்டோம். அப்போ இந்த இடத்துல மோட்டிவ் என்னதுன்னா, வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதான் மோட்டிவாக இருக்குது. ஏன்னா அதான் நடக்குது. அவர் அந்த சைடு திரும்பி இருக்காரு, இந்த அம்மா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. 2 பகுதியாக அது காணொலி வருது. அப்போ முதல்ல போட்ட உடனே சமூக வலைதளங்களில் பொதுவாக எதையுமே ஆய்வு பண்ணுறது கிடையாது. நாளைக்கு சின்ன ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஆமாம், உடனே சொன்னால் பாலாங்க நின்று கையை பிடிச்சி போட்டுற ஆடுறா சின்ன கையை பிடிச்சி எழுத்தாரா ஆடுன்னு போட்ட எல்லா பேரும் புனிதர் ஆயிரும். அந்த பேருந்து இதில் தவறே செய்யாத ஒருத்தன் தவறு ஒரு பெண்ணை தவறாக சீண்டுதல் பண்ணிவிட்டு அவன் பாட்டு இறங்கி போயிடுவான். ஆனால் அந்த பொண்ணு தெரியும் பார்த்து வேறு யாரோ தவறுதெல்லாம் யதார்த்தமாக நின்றுக்கிட்டு இருக்க ஒருத்தரை இவர் தான் அப்படின்னு நினச்சி தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அடிப்பான், எல்லாரும் யோக்கியன் ஆயிரும். இந்த காட்சியை அப்படியே நீங்கள் சமூக வலைதளங்களில் எடுத்துக்காங்க. சமூக வலைதளங்களில் இதுதான் நடக்குது. உடனே சொன்னான்னு எல்லாரும் புனிதராயிரும், எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓவர் நைட்டில் அவனை குற்றவாளியாக. இது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த பெண்கள் குறிப்பாக இந்த இடத்த நம்ம பெண்களை குற்றவாளி ஆக்கிறதுக்காக சொல்ல, ஒரு சில பெண்களை இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. ஆண்கள் எப்படி பாலியல் சீண்டல்களில் ஒரு சில ஆண்கள், பெரும்பாலான ஆண்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி
பெண்களிலுமே இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவாக செய்கிறாங்க. அதனுடைய சாட்சி தான் இந்த சம்பவம். இதே இப்போ பெண்கள் வந்து இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பெண்கள்னு மொத்தம் ஒரு சிலர் சொன்னீங்க, ஒரு சிலர் சொன்னீங்க. அதான் ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி மோட்டோவில் அவங்க இருக்காங்க. இதையே ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இதே மாதிரியே பஸ்ஸில் வந்து ஒரு ஆண் வந்து பாலியல் சீண்டல் கொடுத்துருப்பாரு. அவங்க லைவாக அதை வீடியோவை எடுத்திருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இவங்க வந்து பொது வெளியில் அதை வெளியிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்குது. இந்த மாதிரியான பாதிக்கப்படக்கூடியது அதிகம் அளவில் வந்து பெண்கள் தானே இருக்கிறாங்க. ஆண்களால் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஆனால் இதனுடைய உண்மை தன்மை தெரியாமல் இவங்க வந்து சமூக வலைதளத்தில் பதிவிடுறதுனால வர பிரச்சனை தான் இந்த மாதிரியான. அதாவது இது என்ன ஆகும்னா, இதோட சிக்கல் என்ன ஆகும்னா, நிஜத்திலே ஒரு பெண் பாதிக்கப்படும் போது அவங்க இதை வந்து சொன்னா கூட இது வந்து செட்டப்பு அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். இதுதான் சிக்கல். அதாவது இந்த மீட்டு விஷயம் நடக்கும்போது அது உண்மையிலே பாதிக்கப்படக்கூடியவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகிறவங்களுடைய குரலை மட்டுப்படுத்துகிற நிலைக்கு தள்ளி விட்டுருது. எப்போவும் நடந்தது, அன்னை கோவப்படலை, பிறகு அதுக்கப்புறம் பாடல்கள் அதெல்லாம் போய் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம அதை விரிவாக போனோம். அப்படியெல்லாம் நடக்கும். முன்னாடி சமரசமாக போவீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிடிக்காமல் போகும்போது நீங்கள் அதை குற்றச்சாட்டை வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டு நீர்த்து போகுது. அதில் வந்து அழுத்தம் குறைஞ்சி போகுது. இந்த சிக்கல் இருக்குல்ல. இப்போ இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெண் செஞ்சது ஒரு திட்டமிட்ட காரியம் அப்படிங்கிறனால தான் அது வந்து விமர்சனத்துக்குள்ளார். இப்போ அந்த பொண்ணு மேலே நிஜமாகவே இயல்பாகவே நடந்துருச்சுன்னா அது வந்து அந்த ஆண் அந்த ஆண் தான் வந்து குற்றவாளியாக இருக்க முடியும். ஆனால் இந்த பெண் வீடியோ எடுக்கிறதுக்காகவே அது திட்டமிட்டதாக தான் வந்து தெரியுது இல்லை. அதனால தான் நீதிமன்றமும் காவல்துறையும் வந்து அந்த பொண்ணை கைது பண்ணி உடனடியாக தண்டனைகள்லாம் அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இது ஒரு சமூகத்துக்கு ஒரு பாடமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சில பெண்களால் முன்னெடுக்கப்படுது. இப்போ ஒரு சிக்னலில் இப்போ டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துன்னு நினைக்கிறேன். பைக்கில் போகிறார், முன்னாடி வந்துட்டார், இல்லை சிக்னலில் வழி இல்லை அப்படிங்கிற காரணத்தை காட்டி அவரை வந்து உடனே அவர் ஃபோட்டோ எடுத்து போட்டு உடனே வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு எழுதிடுறாங்க. இவன் அப்படி பண்ணா இப்படின்னா அது பண்ணா இது பண்ணான்னு தெரியல. உடனே ஒவ்வொரு நெட்டில் சமூக வலைதளங்கள் கொந்தளிக்குது. அதில் இதே மாதிரி ஒரு பேருந்து பயணத்தில் ஒரு பையன் வந்து வயதானவங்களுக்கு இடம் கொடுங்கன்னு ஏதோ சொன்னான். அதுக்கு உட்கார்ந்துருந்த பெண்கள் வந்து கொந்தளிச்சு அந்த பையனை போட்டு அடித்து இது பண்ணி கடைசியில் அந்த பையன் பாலியல் சீண்டல் பண்ணாங்கிற மாதிரி செய்தியாகி இந்த பெண்களை வீர மங்கைகள்லாம் சமூக வலைதளம் கொண்டாடி. அப்புறம் பார்த்தா விசாரணை தெரிஞ்சுன்னா அங்கே உட்கார்ந்துருந்த வயதானவர்களுக்கு இடம் கொடுங்கம்மான்னு இந்த பையன் சொன்னதுக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சு. அப்போ இந்த சம்பவங்களால உண்மைத்தன்மை தெரியாமல் இவங்க பதிவிடுறது ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வேணும்ல. இதை உண்மையாக கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது ஆதாரங்கள் இல்லை. இதை நீங்கள் உங்களால் இது கணிக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பதிவு போட்டோம்னா அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து எமோஷனை குறை அப்படிங்கிறத தான் சமூகங்கள் எடுக்கலாம் அப்படின்னு தான் வைக்க முடியுமே இல்லையா. இது வந்து இல்லைன்னா இந்த மாதிரி உடனடியாக இப்போ கேரளா நீதிமன்றம் காவல்துறையும் வந்து செஞ்சுருக்குல்ல. இப்போ அனாவசியமாக ஒரு உயிர் பறி போயிடுச்சு. அப்போ உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக தண்டனை அறிவிக்குது அப்படிங்கிற வேகம் இருக்கும்போது அடுத்து இன்னொருத்தன் இந்த மாதிரி டூப்ளிகேட் வீடியோ எடுத்து போடுறது வந்து நிறுத்தப்படும். அப்போ இந்த செயலை கண்காணிக்க வேண்டியதும் அவசியமானது. இது வந்து இல்லைன்னா இந்த மாதிரி தீபக் மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து வீடியோ எடுத்து போட்டு 4 பேர் சாகிறதுக்கான, ஏன்னா சமூக வலைதளங்களில் இந்த காணொலிகள் வரும்போது அவங்க குடும்பத்தில் பாதிப்பு, சுற்றுமுற்றம் எல்லாத்துலேயுமே அவப்பெயர்கள் இது எல்லாம் மாறும்போது ஒரு மான மரியாதையோட வாழணும்னு நினைக்கிறவன் வந்து செய்யாத குற்றத்துக்கு வரும்போது அவன் தற்கொலை செய்யலாம். அல்லது செஞ்சவனையும் கூட வந்து இதுக்கு மேலே இப்படி வாழ்கிறதா அப்படிங்கிற நிலைக்கும் தள்ளப்படலாம். இதில் 2 சிக்கல் இருக்குது. ஆனால் செய்யாத தவறுக்கு ஒருவன் குற்றவாளியாகி இறந்து போகிறது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை ஆணோ பெண்ணோ இருபாலரும் வந்து பொதுவாக கவனமாக பயன்படுத்த வேண்டியது. இந்த ரீல்ஸ் மோகம் அதிக அளவில் மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா இது சமூகத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க பெரும் சீர்கேடாக மாறிக்கிட்டு இருக்குது. இதில் நான் ஏற்கனவே இதை கணித்தேன், இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சில ஆண்டுகள் இதெல்லாம் வரும்போதே கணிச்சேன். சமூக வலைதளங்களில் இனிமேல் அவர்களுடைய அந்தரங்க காட்சிகளை அவர்களே வெளியிடுவார்கள் அப்படிங்கிறத முன்னாடியே சில ஆண்டுகளே கணிச்சேன். அதன்படியே நடக்குது. ஏன்னா ஒன்று, ஆரம்பத்தில் இந்த சமூக வலைதளங்களில் பணம் கிடையாது. அது பதிவு போடுறது, வியூஸு பார்க்குறது, லைக்ஸு அப்படிங்கிறது இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த சமூக வலைதளங்கள் கூட்டம் அதிகமாகுது. அது சந்தையாக மாறுது, போட்டி சந்தைகளாக தன்னுடைய சந்தாதாரர்கள் நிறுத்தி வைக்கிறதுக்கு அங்கே வந்து பணம் கொடுக்குற நிலை மாறுது. இப்போ அந்த பணம் கொடுக்குற நிலை மாறின உடனே என்ன ஆகுதுன்னா, சில பெண்கள் அவர்களுக்கு தெரிந்த மாதிரி தங்களுடைய அங்கங்களை, உடல்களை கவர்ச்சியாக காட்டுறது அப்படிங்கிற ஆரம்பித்து அவர்களுடைய அந்தரங்க படுக்கறை காட்சிகள் எல்லாம் பதிவு பண்ணி அதை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு காட்டுறதுக்கு எல்லாம் போடுறாங்க.
அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. கவர்ச்சியான ஒரு நடிகை, பிக் பாஸில் வந்த நடிகை, என்னுடைய கவர்ச்சி படம் பார்க்குறதுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதுக்குள்ளே வாங்க அப்படின்லாம் போட்டால் அது ஒரு 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 ஆயிரக்கணக்கான பேர் போட்டாங்கன்னா ஒரு தொகை 400 ரூபான்னாலுமே ஒரு பெரும் தொகையாக மாறுதில்ல. அப்போ இதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாச படத்தை யாரோ ஒரு நடிகை நடிப்பாங்க, அது ஒரு நடிகர் நடிப்பார், அதை வந்து இயக்குனர் இவங்கெல்லாம் படம் எடுத்து படம் பிடிச்சி அது படம் அது ஒரு செட்டப் அப்படின்னு தெரியும். அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே வந்து ஹோம்மேட்ஸ் வீடியோஸு வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ அது சமூக வலைதளங்களில் அது காசாக மாறுது. அப்போது ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு நடிகை பணம் வாங்கிட்டு தன்னுடைய அந்தரங்கத்தை, உடல் உறுப்புகளை காட்டுறாங்க, கவர்ச்சியாக காட்டுறாங்க அப்படிங்கிறது அவருடைய தொழில் சார்ந்ததாக போகுது. ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சமூக வலைதளங்கள் இந்த பெண்களை அந்த நடிகையை போல் வந்து இந்த குடும்ப பெண்களை மாற்றிக்கிட்டு இருக்கு. இது ஒரு போதையாக மாறுது. போதைப் பொருளை உட்கொள்றது மாதிரி இந்த பெண்களும் இந்த இதுக்குள்ளே சிக்கி சின்னாவாங்க. வந்து நார்மலாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நார்மலைஸ்ட் அந்த பொண்ணு தான் பண்ணாங்களே, அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, கவர்ச்சி டான்ஸ் ஆடுறாங்க, அப்போ நம்மளும் பண்ணுவோமே அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது. அவங்க செலிபிரிட்டியாக மாறுறாங்க. அவங்கள வந்து கவர்ச்சியாக டான்ஸ் ஆடுறவங்கள கூட்டு போய் கல்லூரி விழாக்களில் மாணவர்களை பேச வச்சா அப்போ அதை பார்க்குற மாணவன் என்ன பண்ணுவான், மாணவி என்ன பண்ணும், அதுவும் இதே மாதிரி தானே பண்ணும். ஆபாச படத்தில் நடிக்கிற பெண்களை வந்து கவர்ச்சி படங்கள் நடிக்கிறவங்கள கூட்டு போய் நீங்கள் வந்து கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து செலிபிரிட்டியாக மாற்றினீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டு போகிறாங்க, வேத பத்திரிகைகளை கூப்பிடுவாங்க, இல்லை வந்து எழுத்தாளர்கள் கூப்பிடுவாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் கூப்பிடுவாங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள். பள்ளி மாணவர்களை விரும்புகிறாங்கன்றாங்க. ஏன் பள்ளி மாணவர் எல்லாம் தான் விரும்பான், படிக்கிறவன் எதை என்னன்னாலும் விரும்பான். போதைப் பொருளை கூட சில பேர் விரும்பான், கல்லூரி மாணவன் விரும்பான். அவன் விரும்புறதுக்காக கொடுக்க முடியுமா? டாஸ்மாகில் குடிக்கிற சரக்கை வந்து கல்லூரியில் சப்ளை பண்ணுவீங்களா? நீங்கள் மாணவர்கள் விரும்புகிறாங்கன்னு கொடுப்பீங்களா? நம்ம மாணவர்கள் விடலை பருவ வயதில், அந்த வயதில் அவர்களுக்கு இருக்கிற பண்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க விருப்பம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கற்றலை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களும் கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ உங்கள்கிட்ட வந்து மாணவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டிய நபர்கள் யாருங்கிறது முடிவு பண்ண வேண்டியது. ஆனால் இங்கே என்னென்னா சூழலே மாறி போச்சு. சமூக வலைதளங்கள் வரவுக்கு பிறகு அந்த சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை, வியூஸ் எண்ணிக்கை, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை இதெல்லாம் கணக்கு பண்ணி வந்து இந்த கல்வி நிறுவனங்கள் கூப்பிடுறாங்க. அது ஆபத்தானதாக மாறுது. அப்போ அவர்களுக்கு முன்மாதிரியாக இவர்கள் மாறும்போது அதை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி தான் சிக்கலில் போய் விடுவாங்க. அப்போது இப்போ இன்னொன்று இந்த சிக்கலில், இந்த பாலியல் வலைக்குள்ளே பெருவாரியாக பெண்கள் போய் சிக்கிறாங்க. அது ஆபத்தானது. இந்த வலை நிறைய அவங்க அதை விரும்புகிறாங்க நிறைய பேர். இது வந்து அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது. இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இது இருக்குது. அதனால் அதை விரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தனி மனித சுதந்திரம், ஏங்க என்னோட விருப்பங்க, நான் என்னால் பண்ண முடியுது, நம்மளோட டிஸ்டர்ப் பண்ணி கேட்டனா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். எனக்கு தனி மனித விருப்பம், அது அவர்களுடைய விருப்பம் சாதாரணமானது. ஆனால் பொது வழியில் எது இதாக இருக்கும்? தனி மனித விருப்பம்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆபாச காணொலியை வந்து இதில் போட முடியுமா? கிடையாது, அப்படி அனுமதி கிடையாது. ஆனால் அதை செய்கிறீங்க. அதை செய்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், அந்த செய்கை வந்து கடைசியில் எங்கே போய் சேருதுன்னா, உங்களுடைய வியூஸ் வரிக்காக தீபக்குங்கிற மாதிரியான யாரோ ஒருத்தனுடைய உயிரை பழி வாங்குற இடத்துக்கு போகுது. இப்போ தீபக்கு அந்த மாதிரி உரசி இருந்தால், அங்கேயே வந்து 4 அப்பு செருப்பு கலட்டி அடிச்சிருந்தா அது அதோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வீடியோ எடுங்க, அந்த நபரை எடுங்க. ஆனால் ஒருவனை உரசை விட்டு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறத மாதிரி தோற்றத்தை உருவாக்குறதுக்குள்ள அது ஆபத்தானது, அது செட்டப்பானது. அப்படிங்கிறதுனால தான் அது வந்து நீதிமன்றம் தண்டனை வச்சிருக்கு. இந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நீங்கள் சமூக வலைதளங்களை சரியாகவும் பயன்படுத்த முடியும், தவறாகவும் பயன்படுத்த முடியும். இங்கே பாருங்களேன், யூடியூப்பில் நீங்கள் கருத்திலாக பேசக்கூடிய காணொலிகள் அதிகளெல்லாம் போகாது. ஆனால் வந்து வெட்டுவண்டா குத்துவண்டா அப்படின்னு டைட்டில் வச்சா அது போகுது. பார்வையாளர்கள்ட்டையுமே சிக்கல் இருக்குது. இல்லை, இப்போ இதில் என்னென்னா முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க, இந்த கும்பல் மனநிலையில் வர்றது, இந்த ட்ரெயினில், பொது கூட்டங்களில், இந்த மாதிரியான அதிகமான மக்கள் கூடக்கூடிய இடத்துல பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதங்கள், இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, சமூக வலைதளம் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சிக்கல்களை தடுக்கிறதுக்கான முழு முதற் பொறுப்பு வந்து அரசுக்கிட்ட தான் இருக்குது. ஆமாம். ஆனால் அரசு இதை எதையுமே செய்கிறதில்ல. ஒரு 40 பேர் 45 பேர் போகக்கூடிய ஒரு பேருந்தில் இன்றைக்கி 100 பேர் 120 பேர் போகிறாங்க. இப்போ ஒரு கூட்ட நெரிசல் உருவாகுது. ட்ரெயின்லேயும் இதே பிரச்சனை இருக்குது. இப்போ இதையெல்லாம் கண்டித்து இதை சரியான முறைப்படுத்த முடியாத அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட தனிநபர் அவங்களுக்கு தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்றத எப்படி ஏற்றுக்குது? இல்லை, அரசோடைய கையாளத்தனம். மக்கள் தொகைக்கு ஏற்ப அவ்வளோ வாகனங்களையும் விட முடியாது. இன்னைக்கு பேருந்தில் 72 பேர் தான் நின்னா 72 பேர் தான் போகிறாங்களா? இல்லை, ஃபுல்லாக திணிச்சி அனுப்பி விட்றோம்.
அதே டூ மாதிரி வீலரில் தான் 3 பேர் போனால் பிடிச்சி கேஸ் போடுறீங்களா? ஆனால் அதை இங்கே செய்கிறீங்கள்ல, அப்போ அதை கேள்வி எழுப்பப்பட தான் செய்யுது. நீங்கள் வந்து பேருந்துகளில் அளவான மக்கள் தான் போகணும், ஆனால் ஏன் அங்கே குறைச்சி அங்கே ஃபுல்லாக திணிக்கிறீங்க உங்களுடைய வருவாய்க்காக? தனி நபர்களுடைய வாகனத்தில் இத்தனை பேருக்கு மேலே போகக்கூடாது, ஆனால் அவனுடைய இதுக்குள்ளே போனோம்னா அதை பிடிச்சி போடுறோம்ல. இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. இது ஒரு தனி பார்வைன்னு வைங்களேன். இது அரசு செய்ய முடியலன்னா கூட நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல, அது அவசியமானதுங்கிறோம். நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்கிறது என்னென்னா, கூட்ட நெரிசலில் கோயிலுக்கு போகிறீங்க வைக்கிறீங்க, எல்லா இடங்களுமே கூட்ட நெரிசல் வரும், ஈடுபட தான் செய்யும். இந்த கூட்ட நெரிசல்களை பயன்படுத்தி சில விஷக்கிருமிகள் தப்பான பார்வை உள்ளவர்கள் எல்லாம் வரத்தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம எப்படி பயணம் செய்கிறோங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இதை சந்தைப்படுத்துறது அப்படிங்கிற நோக்கோட இறங்காதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள். இதனால் என்ன ஆகும்னா, நிஜமாவே ஒரு பெண் பாதிக்கப்பட்டா வெளியே சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சொன்னால் நம்மளே அதே மாதிரி ஆமாம், வீடியோ எடுக்கிறதா இன்ஸ்டா வச்சிருக்கியாமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க, என்னம்மா இன்ஸ்டா வீவா ரீல்ஸா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுதான் வந்து ஆபத்தான இதாக மாறுது. அப்போ நிஜமான பாதிக்கப்படக்கூடியவர்களை வந்து இந்த விஷயங்கள் வந்து மடைமாற்றி விடுது, அவர்களுடைய குரல் வெளியே சொல்ல முடியாத நிலைக்கு போகுது. அந்த ஆபத்தை இந்த மாதிரியான ரீல்ஸுகள், செட்டப் ரீல்ஸுகள் உருவாக்குது. நிறைய ரீல்ஸு இந்த அது என்ன ப்ராங்க் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட குப்பைகள் வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிஜமாக பாதிக்கப்படுறவங்களுக்கு இது இல்லை, அவர்களுடைய குரல் எடுபடுற மாதிரி ஆகாது. இப்போ ஒருத்தங்க நீங்கள் உளுந்து கிடக்கிற மாதிரி ஒரு நடிக்கிறீங்க அப்படின்னா, நிஜமாக உளுந்து கிடக்கிறவனை நீங்கள் பார்ப்போம், இது ஏதோ ப்ராங்குன்னு தானே கடந்து போவான். சிக்கல் புரியுதில்ல உங்களுக்கு? ஆக இந்த சமூக வலைதளங்களில் உள்ள உருவான சிக்கல் வந்து சாட்சி தான் இந்த பெண்ணும் அதுக்கு பலி கொடுக்கப்பட்ட அந்த தீபக்குங்கிற ஆணும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அடுத்து யாரும் இந்த மாதிரியான தவறான செயலை செய்யக்கூடாது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பாங்கண்ணா. நன்றி. நன்றி.